நான் ஒப்பத்தான் புருஷன்டா. கிடைக்க மாட்டேக்கா. ஓகே. ஒரு மாசமா நல்லா இருந்தாங்களா? கோயில்ல ஐயருவா அப்படியே சொல்லுத மாதிரியே சொல்லுதான். சூப்பரா பழகக்கா தம்பி நினைக்கி காளியான். இது என்னதுப்பா? முளைப்பாரியா, தீத்த கூடமா, பால் கூடமா, என்னது எடுத்துட்டு வரப்பல தம்பி? எப்போது சுடல வந்த மாதிரி இல்ல, காளிதான் வந்த மாதிரி இருக்கு. மூக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்? வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம குட்டி பாலகங்கள் ஃபுல்லா பாலகாக்கா தம்பிகள் தான். ஃபுல்லா பாலகாக்கள் தம்பிகளோட வீடியோ வேற லெவல்ல நொறுக்கி விட்டுருக்காங்க. வாங்க என்னன்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. திரு, கண்ணு எதுக்கு யூஸ் ஆகுது? காது எதுக்குடா யூஸ் ஆகுது? மூக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்? டேய், மூக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சளி சிந்ததுக்கான். சுவாசிக்க எனக்கு தெரியாது. சளி சிந்துவியா நீ? சளி சிந்ததுக்கு யூஸ் ஆகும். இருந்தாலும் இடக்கு அதில் ஹைலைட்டே மூக்கு சிந்துட்டு. ஆமாம் மிஸ், ஆமாம். ஏழு குட்டி வேற லெவலில் நொறுக்குதிய. இன்ஸ்டாவில் ட்ரெண்டு நீ தான் போலைய. வேற லெவலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குவா வீடியோ. எம்மனு கூட்டிகிட்டு போயிட்டாரான் அவன் அப்பத்தாவ. அது எதுக்குடா சுடுவாட்டில் வந்து இப்படி பாட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க? வீட்டில் போட்டா இருக்கும். சரிட்டு சங்கடப்படுவான் முழுக்க பையன். எங்க அப்பத்தாவ அவங்கள காப்பாத்த முடியல. ஐயாவா, ஐயோ காப்பாத்த முடியல. ஒரு மாசமா நல்லா இருந்தாங்களாம். இப்ப என்னாச்சான்? இறந்துட்டாங்களோ? 3 நாள்ல விட்டுட்டாரு. ஐயாவா ஐயாவா நம்ம எம்மனு எம்மனு ஐயாவா 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 நம்ம எம்மனு எம்மனு ஐயாவா. இந்த பையன் சொல்லி வச்சு பிடிச்சிருக்கான்பா. இது வேனுக்கு முன்னே சுடுவாட்டில் யாரோ இறந்ததுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கானா இல்லாட்டி என்னதுன்னு தெரில. அந்த ஆள் வீடியோ எடுத்து சிரிக்கிறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நல்லா விளையாட்டுத்தனமா எமனை கூப்பிட்டாரு. 1 மாசமா நல்லா இருந்துச்சு, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்க. என்னத்தை சொல்லன்னு தெரியலையே. நம்ம குட்டி பாலகாவோட இம்சைகள் தாங்க முடியல. பாலகாக்கா இறங்குனதான் இறங்குனுச்சு. குட்டி பாலகாக்கள் வேற லெவலில் நொறுக்கி விடுதாங்க. வேற மாதிரி. இந்த அடுத்து ஒரு வீடியோ பார்ப்போம். நீ யாரா? நான் ஒப்பத்தான் புருஷன்டா. ஒப்பத்தா புருஷனா? அது எதுக்குடா இப்படி வந்தான்? வடிவேல் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வர வர வடிவேலோட மோசமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனை பேர் உடனே தாத்தா 100 ரூபா விடுதாத்தா அப்படிங்க. ஆம்பளை பேன்னு சொன்னோன்னே அரை மிளதனோன்னு அடிச்சு நவுத்தாங்க. பெயிலுகத்தை வச்சு பக்கத்தில் இருந்துக்கிட்டு எங்கள் தாத்தா வந்திருக்கேன், இல்லைன்னு உங்கள் அப்பத்தா புருஷன் வந்திருக்கேன் அப்படிங்க. ஆம்பளை சொன்னோன்னே 100 ரூபா விடான். நல்லா கொடுப்பாருல 100 ரூபா நச்சனம்மா. ஏன் வேக இதில் எப்படி யோசிக்காங்க? இந்த வயசில் யாரும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்காங்களா? நமக்கெல்லாம் தோண மாட்டாக்க இப்படியெல்லாம் எழுத. நம்மளும் வீடியோ எவ்வளோ ட்ரை பண்ணதோம். ரீல்ஸுக்கு டப் பண்ணதோடு சரி, நமக்கு வேறு எந்த கழுதியும் வரமாட்டேக்கு, ஒரு கழுதியும் வரமாட்டேக்கு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வேறு லெவலில் யோசிக்காங்க பாரு. எப்படி நொறுக்கி விட்டாங்க வீடியோலாம். உங்கள் அப்பத்தா புருஷன் வந்திருக்கேன், அப்போ 100 ரூபா விடு. அப்போ எந்த ஆம்பளை பேயா பொம்பளை பேயா நட்டதுக்கு நான் வந்து ஆம்பளை பேயினோன்னா அட்டி நவுத்தாங்க, கொட்டை போட்டு நொறுக்குதாங்க. எப்போது சுடல வந்த மாதிரி இல்ல, காளிதான் வந்த மாதிரி இருக்கு. என்ன செய்யணும்? காளி வந்திருக்கு. நம்ம பாலகாக்காவா? பாலகாக்கா தம்பியா? அப்படி பாலகாக்கா தம்பி நினைக்கி காளியான். கிருமி மந்திரம் சொல்லணுமா? எப்ப அந்த கிருமி கோயில்ல ஐயருவா அப்படியே சொல்லுத மாதிரியே சொல்லுதான். சூப்பரா. எப்படி இதெல்லாம் வேற லெவலில் பேசுதான் அந்த பையன். எப்படி இதெல்லாம் மனப்படம் பண்ணா? குட்டிச்சாமி குட்டி பாலகா. அந்த பையன் சூப்பரா பேசுதான்ப்பா. வேற லெவல்ல
அந்த மந்திரம் வேற லெவலில் சொல்லுதானே. சுப்ரம் பரதம் பத்திர பரதம்னுக்கிட்டு அந்த காளி வந்து கேக்கு, குட்டி சாளி வந்து கேக்கு. கேட்ட உடனே இந்த பையன் வேற லெவலில் சூப்பராக பேசிட்டான். அது எப்படி பேசுனா அதெல்லாம்? சே, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பையன் சும்மா ஏதோ காமெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த பையன் அதே மாதிரி தத்துரமாக அவங்க எப்படி பேசுவாங்களோ, ஐயமார் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி சூப்பராக வேற லெவலில் மந்திரம் சொல்லுதான். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு? எதுவும் பார்த்து படிச்சிருப்பானா? இது என்னதுப்பா? முளைப்பாரியா, தீத்த குடமா, பால் குடமா, என்னது எடுத்துகிட்டு வரப்பல தம்பி? திரும்ப பாரு. அவங்க செட்டப்பெல்லாம் பாரு. ஒரு கல், வேப்பலை, பூவு, கோலமெல்லாம் யார் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு? எல்லாம் செட்டப்போட இவங்க வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா வேற லெவலில். இந்த கல்லில் ஐடியாலாம் யார் கொடுத்தாது? சரி சரி, வேப்பலையை வச்சுருக்காங்க. ஒரு தண்ணி 10 ரூபா ஜூஸ் பாட்டிலில் வேப்பலையை வச்சுட்டு அது என்னது தீத்த குடமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தீத்த குடமா பால் குடமானு தெரியல. ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல தம்பி. சாமி பெரிய சாமி, பெரியவங்களுக்கு ஊற்றியாச்சு, இதுக்கு ஊற்றியாச்சு. இது என்ன தீப்பந்தமா? இந்த பையன் வேற லெவலில். இவங்கெல்லாம் சாமி எப்படி இவங்கெல்லாம் யோசிக்காங்கன்னே தெரிய மாட்டாக்க. இவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டே போனால் நம்மளாம் என்ன செய்யச்சே? இந்த ஒரு கோயில் கொடைக்கு பார்த்தாப்புல இன்னொரு வீடியோ பார்த்தேன். அது அந்த ஒரு மியூசிக்லாம் போட்டு பயங்க பண்ணியிருக்காங்க. ரியல் கோயில் கூட மாதிரியே இருந்துச்சு. ஒரு நிமிஷம் வீடியோ. நான் உங்களுக்கு கிடச்சா நான் அதை மறுபடியும் எப்போமாச்சும் போஸ்ட் பண்ணுவேன். 1 நிமிஷம் வீடியோ அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சு. அந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வராங்க, மறுபடியும் தீத்த கூட எடுத்துகிட்டு வராங்க, பால் கூட எடுத்துகிட்டு வராங்க, மறுபடியும் ஊரை சுற்றுதாங்க. ஊரை சுற்றிட்டு மறுபடியும் தீப்பந்தம். நைட்டு வந்து வேட்டைக்கு போகிறாங்க. மறுபடியும் வேட்டைக்கு போய்ட்டு கொட்டு மேளம், பாட்டு கச்சேரி எல்லாமே அந்த 1 நிமிஷம் வீடியோக்குள்ளே முடிச்சிட்டாங்க. வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அந்த பேனை பாரு, அக்கா வந்திருக்காங்க அப்படியா? அதான் பாரு கொக்கு, நீ சொல்ல வந்து பிரச்சனை டக்கன கக்கு. சாமி ஆளு விட்டு போயிட்டேன் சாமி. ஆளு விட்டு போயிட்டேன், புதால் புடி. எப்படி சாமி ஆளு அப்படி எல்லாம் சுத்தி விட்டு 4 பேரை கல்யாணம் சாமி. 2 கணால் பார்க்க முடியல சாமி. ஏன் ஒரு கணல் பாரு? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. ஒத்த கண்ணால பார்க்கலாம். என்னடா கொடுமையா இருக்கு. இந்த பேகை எங்கிட்டு கிடந்துடா ஸ்கிரிப்ட் எழுதுதிய? யாருடா சொல்லி கொடுக்க அவங்களுக்குலாம்? பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன சாமி நீ எப்படி பண்ற? உன்னை நம்பி தான் வந்துக்கிறேன். பார்த்து சொல்லு சாமி. தக்காளி சோறு இதான் பாரு. சீடா எடு லேப்டாப். என்ன சாமி லேப்டாப்ல எடுத்து வைக்கிற? ஏய் சுத்த முடியல. லேப்டாப்பா பாருங்க. என்ன லேப்டாப்? ஐபோனா? ஐ லேப்டாப்பா? நொறுக்கி விட்டியா போங்க. பாவிகளா. நல்லா இந்த வீட்டில் சீலை வாங்கிட்டு வந்த பேஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு லேப்டாப்பா நொறுக்குங்க. உங்களை ஆளம்பா இதெல்லாம். இன்ஸ்டாகிராம் உங்கள் ராஜ்யம்தான். உனக்கு தெரியாது என்ன டெக்னாலஜி 5G கிடைக்க மாட்டேக்கா. ஓகே. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா. அது இந்த வீடியோ என்ன சொல்லணும்னா வேற லெவல்னே சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு 63,000க்கு மேலே லைக் போயிருக்கு இந்த வீடியோ. ஆளை காணுமுங்க, கண்ணால் பார்க்க முடியாதுங்க, இவன் ஒத்த கண்ணால் பாரு அப்படிங்க. லேப்டாப் இதில் இருக்கிறதுலே ஹைலைட்டு லேப்டாப் தான். இவங்க எங்கே கிடந்து இதெல்லாம் யோசிக்காங்கன்னே தெரிய மாட்டேங்கய்யா. சரி, வேறு லெவலில் யோசித்து இது என்னதெல்லாமோ கொண்டு வந்துடுறாங்க. ஒரு கண்டென்ட்டு இந்த மாதிரி கண்டென்ட் போடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் பார்க்கவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. தாத்தாவை யாராச்சும் கண்டுக்கிடுங்கப்பா. தாத்தா எவ்வளோ அழகாக சாமி ஆடுதார். கருப்பை வந்தாரா யார் வந்தான்னு தெரியலையே. சாமி வந்திருக்கு, ஒருத்தர் கண்டுக்கிட மாட்டேக்காங்க தாத்தாவை. ஏன்? அவர் சும்மா ஆடுதாருன்னு தெரிஞ்சு வச்சோ அதனாலயா என்னன்னு தெரியலையே. இருக்குதுலே ஹைலைட்டு. கடைசியாக ஒரு ஆட்சி பக்கத்தில் வந்து இவர் கத்ததை பார்த்து பயந்து பேணிச்சு போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. சுற்றி இருக்கவங்களாம் தெரிஞ்சு வச்சு இவர் சும்மா அவயம் போடுதாரு. கோழியை கொடுத்ததுக்கு எதுக்கடா அவயம் போடணும்? ஒரு சாமி வந்தாலும் நியாயம் வேண்டாமா? வயசான காலத்தில் இருக்க விடலை தாத்தாவுக்கு. என்னத்த சொல்ல.
பாவம் தாத்தா அது அந்த ஒரு பச்சை பிள்ளைக்கு திருநார்வடை கூட்டிகிட்டு வந்தா இப்படியா பயங்காட்டி கூட மட்டும் காய்ச்ச வர வைக்கிது. அவங்களே பயந்து போய் எதுவும் பயந்துருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு திருநார்வடை வந்திருக்காங்க. அவங்கள கூட மட்டும் ஆய் ஓயின்னுக்கிட்டு அந்த பிள்ளையை பயங்காட்டி கூட மட்டும் நைட்டு காய்ச்ச வர என்னத்தை சொல்ல. அது பதறி போச்சு, ஒத்த நிமிஷத்தில் பதறி போச்சு தன்னால். இந்த இது என்ன நம்ம வருத்தப்படாத வழியர் சங்கத்தில் ஏய் கருப்பா அந்த மாதிரி இருக்கு. இது ஒரிஜினல் சாமி அந்த மாதிரி பண்ணுதாங்கய்யா அந்த பையங்க. ஒரிஜினல் சாமி வந்து பொங்க வச்சு எனக்கு ஊரில் இது பால் கூட எடுத்து எல்லாரும் முளைப்பாரி வளர்த்து ஊரோடு வந்து கும்பிடணும் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. அந்த ஊரில் குறி சொல்லுவாங்கள்ல, ஒரு நல்ல சாமி ஆடிட்டு ஒரு சில பேர்லாம் சும்மா அந்த பாலகாக்க மாதிரி இல்லை. இந்த பைய கூட இந்த பாலகாக்காவை கம்பேர் பண்ணல இந்த பைய சூப்பராக பேசுதான். பொங்க வச்சு பால் குடம் எடுத்து அந்த மாதிரி பேசணும். அந்த அக்கா இரு பாலகா நில்லு பாலகா அப்படின்னுக்கிட்டு இருக்கும். வணக்கம் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீனு விளாக்ஸ்.